அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனராசிக்கு வந்து பாருங்க, இப்போ 7.5 சனி போயிட்டு இருக்கு. 7.5 சனியில விரைய சனி போயிட்டு இருக்கு. இப்போதான் 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது 2023 ஜனவரி மாதம் தான் உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சு. ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. மீனராசி நேயர்கள் வந்து பாருங்க, நல்லவங்களா இருப்பீங்க, விட்டு கொடுத்து போவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க, மனிதநேயம் மிக்கவங்களா இருப்பீங்க, நிறைய உதவி செய்வீங்க, அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய ராசி மீனராசி. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் மற்றும் ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் இந்த மீனராசி. அதாவது மீனராசியில் வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கும், ஒரே ஒரு பாதம் இருக்கும், அதாவது 4 பாதம், கடைசி பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாதங்கள், 1 2 3 4 பாதங்கள் இருக்கும். ரேவதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பாதங்கள் இருக்கும். இப்போ வந்து ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல சனி பகவான் வந்து பாருங்க, கும்ப ராசியில அவர் சொந்த வீட்டில தான் சஞ்சரிச்சுட்டு இருக்காருங்க. சொந்த வீட்டில் இருந்தாலும் சனி வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுப்பார். இப்போ உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க சனினால நிறைய மீனராசி நேயர்களுக்கு வந்து பாருங்க, விரயங்கள், தேவையில்லாத விரயங்கள் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு 2023 இருந்தே விரயங்கள் தான். எங்களுக்கு எப்பதாங்க சார் விரயம் கம்மியாகும், கையில் இருக்க காசு நிக்கவே மாட்டேங்குது, வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா போகுது, செலவு மேல செலவு அதிகமா போயிட்டு இருக்கு, 2023 இருந்து செலவா தான் எங்களுக்கு போயிட்டு இருக்குன்னு நிறைய மீனராசிக்காரங்க போன வருஷம் சொன்னீங்க 2023. ஏன்னா கர்மகாரகன் சனி, சரிங்களா? கர்மகாரகன் சனி வந்து பார்க்கும்போது இந்த சனி பகவான் எந்த ராசிக்கு வந்து 7.5 சனி பிடிக்குதோ அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், மன கஷ்டங்கள் இருக்கும், பொருள் விரயங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு விரயங்களை கொடுக்க தான் செய்வார். விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி சொல்லுவாங்க. அதாவது சனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசி மண்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசி 7.5 சனி பிடிக்கிறதுக்கு 30 வருஷம் டைம் எடுக்கும். அந்த 30 வருஷ காலகட்டம், 30 வருஷம் டைம் எடுத்தாலும் அந்த 7.5 வருஷ காலகட்டங்கள்ல படாத பாடு படுவாங்க. அது குறிப்பிட்ட ஜென்ம சனி எல்லாம் போட்டு தாக்கி எடுத்துரும்னு சொல்லிடலாம். இப்போ வந்து பாருங்க, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிறைய விரயங்கள் போயிட்டு இருக்குங்க. விரயம் மேல விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க, மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட்டீங்க. ஒரு சில மீனராசி நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையில அட்மிஷன் ஆனீங்க. ஒரு சில பேருக்கு ஆபரேஷன் செலவு வந்தது, நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்தது உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சில நேயர்கள் வந்து பாருங்க, வீடு வாங்குனீங்க, நிலம் வாங்குனீங்க, ஒரு சில பேர் வந்து இடம் வாங்கி போட்டீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று செலவு, கையில வந்து பணம் நிக்க கிடையாது, சரிங்களா? அந்த மாதிரி உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. இந்த 2024ஆம் ஆண்டு இந்த விரய சனியை நாங்கள் எப்படிதாங்க சமாளிக்கிறது, எப்படி எதிர்கொள்றது, எந்த மாதிரி பண்ணா நாங்க நல்லா இருப்போங்கிற மாதிரி நிறைய மீனராசி நேர்கள் கேட்குறீங்க. அந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. பூரட்டாதி நட்சத்திர நேர்களா இருந்தாலும் சரி, உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களா இருந்தாலும் சரி, ரேவதி நட்சத்திர நேர்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் செலவுல தான் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் விரயமா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஒரு சில பேர் திருமண செலவு கூட வந்தது உங்களுக்கு 2023 திருமணம் பண்ணீங்க, குடும்பத்துக்காக செலவு பண்ணீங்க, ஏதோ ஒன்று சொந்தக்காரங்களுக்காக ஏதோ ஒன்று செலவு மேல செலவா போயிட்டு இருக்கு உங்களுக்கு. இந்த 2024ஆம் ஆண்டு பாருங்க, உங்க ராசிக்கு இந்த வருஷம் முழுக்கவே இந்த வருடம் கம்ப்ளீட்டா சனி பகவான் 12ஆம் இடத்துல தான் இருப்பார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் கொஞ்சம் செலவு இருக்கதான் செய்யும், சரிங்களா? செலவு இருக்கதான் செய்யும். உங்க ராசிநாதன் வந்து பாருங்க 2ஆம் இடத்துல இருக்காரு. அவர் மே மாதம் எல்லாம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஜென்ம ராசியில ராகு இருக்கார், 7ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்காங்க. அப்ப இந்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் சுமாரா தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அதனால தேவையெல்லாம் குழம்புவீங்க, சரிங்களா? அடுத்தவங்க உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க, தவறான வழியில போக பார்ப்பாங்க மீனராசி நேயர்கள். அடுத்தவங்கனால சூழ்ச்சினாலேயே உங்களோட வாழ்க்கை நெகட்டிவா நெகட்டிவா போகும், சரிங்களா? அதனால கொஞ்சம் கவனமா இருங்க, சரிங்களா? அடுத்தவங்கள பேச்சு கேட்க வேண்டாம், யாரையும் நம்பாதீங்க இந்த காலகட்டங்கள்ல, சரிங்களா? ஏன்னா விரயமாகுதுன்னா நம்ம தான் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும், உஷாரா இருக்கணும். ஒரு சில பேர் பாருங்க, ஷேர் மார்க்கெட்டுங்கிற பேர்ல இந்த லாட்ரி ரேஸ்ல போய் பணத்தை போடுறது, இந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய பிசினஸ், இந்த எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், இதெல்லாம் போட்டு பணத்தை போட்டு ஏமாறுறாங்க. ஏதோ ஒன்று விரயங்கள். இப்ப 12ஆம் இடத்துல குரு இருந்தா சுப விரயங்களை கொடுக்கும். 12ஆம் இடத்துல சனி, இந்த ராகு செவ்வாய் எல்லாம் வந்தா பாப விரயங்களை, தேவையில்லாத விரயங்களை கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டங்கள்ல இந்த விரை சனி எப்படி சமாளிக்கிறதுன்னு மீனராசி நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, சரிங்களா? அதனால உங்க சொந்த தொழிலுக்காக முதலீடு போடுறவங்க தாராளமா நீங்க முதலீடு போடலாம், சரிங்களா? மற்றபடி இந்த ஷேர் மார்க்கெட்ல போய் பணத்தை போடுறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த
எம்எல்எம்ல போய் பணத்தை போடுறது, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இதில் போய் பணத்தை போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். லாட்ரி வாங்குறாங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் பணத்தை போட்டு போய் ஏமாந்துட வேண்டாம். சரிங்களா? எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் சரி அளவாக போடுங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, அளவாக முதலீடு போடுங்க. ஒரு நிலம் வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, இதுக்கெல்லாம் நீங்க தாராளமா நீங்க முதலீடு பண்ணலாம். அதுல எந்த ஒரு இது கிடையாது. அதாவது தேவையில்லாத விரயங்களுக்கு பதிலாக இந்த சுப விரயமா நீங்க மாத்திக்கலாம். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்க, பணத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி வீடு வாங்கியிருப்பாங்க, நிலம் வாங்கியிருப்பாங்க, எல்லாமே வண்டி வாகனம் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும். திடீர்னு மருத்துவ செலவு வந்திருக்கும். 2023 நிறைய மருத்துவ செலவு வந்திருக்கும். இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு ஒரு சில மீனராசினியர்களுக்கு மருத்துவ செலவு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருக்கணும். சரிங்களா? எச்சரிக்கையா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல. நீங்க இந்த வருஷம் 2 வீலர் வாங்கலாம், 4 வீலர் வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரயம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டின வீடு வந்து வாங்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வீடு ஆல்டரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி அனைத்து விதமான விஷயங்களும் இந்த வருஷம் நீங்க பண்ணிக்கலாம். திருமணம் பண்ணலாம். சரிங்களா? அதுவும் சுபவரியமா தான் இருக்கும் உங்களுக்கு. மேரேஜ் ஆகாம இருந்த உங்களுக்கு மீனராசினியர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு. முக்கியமா சொல்ல போனோம்னா பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம். வெளிநாடு போகணும்னு நிறைய பேத்துக்கு ஆசையா இருக்கு. ஒரு லட்சியத்தோடு இருக்கீங்க. வெளிநாடு போகணும், வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், அங்க போய் தொழில் பண்ணணும், பிசினஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில மீனராசினியர்களுக்கு ஆசைப்படுறீங்க. மீனராசினியர்களுக்கு ஆசையா இருக்கு உங்களுக்கு. ஆனா இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? அதனால இதெல்லாம் உங்களுக்கு சுப விரயங்கள் தான். இதெல்லாம் தேவையில்லாத விரயங்கள் கிடையாது. தேவையில்லாத பாப விரயங்கள் என்ன, மருத்துவ செலவு வரும், அடுத்தவங்ககிட்ட போய் ஏமாறுவீங்க, இதெல்லாம் தேவையில்லாத விரயங்கள். நிறைய லாஸ் 2023 நிறைய நஷ்டத்தை சந்திச்சீங்க. ஆனா இந்த வருஷம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா அந்த தேவையில்லாத விரயங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுப விரயமா நிச்சயமா மீனராசி நேயர்கள் உங்களால மாத்த முடியும். ஒரு இடம் வாங்குறது சரி, வீடு வாங்குறது சரி, நிலம் வாங்குறது சரி, 2 வீலர் 4 வீலர் வாகனம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறீங்க, வெளிநாடு போறீங்க, இல்ல உங்களுக்கே திருமணம் பண்றீங்க, இல்ல உங்க கூட இருக்க நண்பர்களுக்காக சில உதவி பண்றீங்க. அதே மாதிரி வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு அக்காவோ இல்லை அண்ணனோ தம்பியோ யாரோ குடும்ப உறுப்பினருக்கு மேரேஜ் பண்றது, இதுக்காக செலவு பண்றது, இதெல்லாமே உங்களுக்கு சுபவிரயமா தான் இருக்கும். அதாவது தேவையில்லாத விஷயங்களை போய் செலவு பண்ணாம இருந்துட்டீங்கனாலே இந்த 7.5 சனியை, இந்த விரைய சனியை நீங்க ஈஸியா கடந்து வர முடியும். நிச்சயமா கடந்து வர முடியும். சரிங்களா? 7.5 சனி விரைய சனியில் வந்து பெருசா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஜென்ம சனி காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். அது உங்களுக்கு அடுத்த 2025 தான் உங்களுக்கு ஜென்ம சனி வரும். ஆனா இந்த 2024ஆம் ஆண்டு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வருஷமா தான் இருக்கும். நீங்க தேவையில்லானவுக்கு இப்போ நீங்க பொருட்கள் உங்க மனசுக்கு பிடிச்ச பொருட்கள் வாங்குறது, இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமா இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. விரயம் பண்றீங்கன்னா என்ன, பணம் வரும், பணம் வந்தா செலவு பண்ண முடியும் உங்களால. பணம் வந்து அந்த வரக்கூடிய பணத்தை வச்சு செலவு பண்ணக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கார். உங்க 2ஆம் இடத்துக்கு குரு இருந்து அவர் உங்களுக்கு மே மாதத்தெல்லாம் பாருங்க 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். தன்னம்பிக்கையோட செயல்படுவாங்க மீனராசி நேயர்கள். சரிங்களா? அதனால அளவா முதலீடு போடுங்க. பார்த்து எதா இருந்தாலுமே ஒரு 3-4 தடவை யோசிச்சு செலவு பண்ணுங்க. அவசர முடிவுகள் எடுத்துட வேண்டாம். யாரையும் நம்பாம இருந்துட்டீங்கனாலே இந்த 2024 ஒரு ஈஸியா கடந்து வந்துருவீங்க. சரிங்களா? அதனால இந்த 12ஆம் இடத்துல இருக்க சனியை பத்தி இருக்கிறத பத்தி பெருசா பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. அதனால வந்து மன கஷ்டத்துல இருக்கீங்க ஒரு சில நேயர்கள், அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துருங்க. ஒரு சுப விரயமா மாத்திருங்க. சரிங்களா? தேவையில்லாத விரயமா வர்றதுக்கு நீங்க சுப விரயமா மாத்திட்டீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு வர்றது நம்ம தவிர்த்துக்க முடியும். சரிங்களா? ஆனா உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. நீங்க வந்து பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்துல இருக்கீங்க. வயதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். ஒரு 20லேருந்து 30 வயசுக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு விதமா நடக்கும். 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். 45லேருந்து 50 வயசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு சில நேர்களுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துராது. நம்ம பொது பலனா பார்க்குறோம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா 2023 மீனராசி நேயர்களுக்கு செலவா தான் போயிட்டு இருக்கு. அதுல மாற்றமே கிடையாது. உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமா இருக்கா, பாதகமா இருக்கா, உங்களுக்கு நன்மை செய்யுமா, தீமை செய்யுமா, இதெல்லாம் பாருங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகம், தனி மனிதனுடைய ஜாதகம் தான் துல்லியமா பேசும். அதுபடிதான் உங்களோட விதி போயிட்டு இருக்கும். சரிங்களா? என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க, உங்க லைஃப் எப்படி இருக்கும், இது எல்லாமே உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல நவகிரகங்கள் நடக்கக்கூடிய இந்த தசாபுத்தி, இந்த நவகிரகங்கள்ல அந்த தசாநாதனும் புத்திநாதனும் பதில் சொல்லும். அந்த கிரகங்கள் தான் உங்களை வழி நடத்திட்டு இருக்கும். அதுபடிதான் உங்களோட லைஃப், உங்களோட விதி போயிட்டு இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே
உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.